பாஜக சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வதாக திமுகவினர் பேசுவது நியாயமல்ல என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மீனவர்களுக்கு மாற்றுத் தொழிலாக கடல் பாசி உற்பத்தியும் ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகள் ஆண்ட நிலையில் இரட்டை இடுகாடு நடைமுறை இன்றும் நிலவுவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் ஒருமுறையாவது பட்டியலின பழங்குடியின மாணவர் விடுதியை ஆய்வு செய்ய சென்றுள்ளாரா எனவும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் என்னைக்காவது ஒரு ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கிறாரா? அல்லது அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிக அமைச்சர் எதையாவது ஹாஸ்டலில் போய் பார்த்துருக்குறாங்களா? இவங்கெல்லாம் இன்னைக்கு ஜாதியை பற்றி பேசுறது தான் வேடிக்கையாக இருக்கிறது, கேலி கூத்தாக இருக்கிறது. திருநெல்வேலி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அனிதா ராதாசன் ஜாதியை மட்டும்தான் பேசினார். பாருங்க. வரவிருக்கும் 4 மாநில சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அருவிகளில் குளித்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ந்தனர். பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 2ஆம் கட்ட சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. குற்றாலத்திற்கு சென்ற நடிகர் இமான் அண்ணாச்சியுடன் சுற்றுலாப் பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். குற்றாலத்துக்கு தயவு செய்து வராதவங்களாம் உடனே கிளம்பி வாங்க, தண்ணி இன்னும் ஊத்திக்கிட்டே இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பாஜக சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வதாக திமுகவினர் பேசுவது நியாயமல்ல என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மீனவர்களுக்கு மாற்றுத் தொழிலாக கடல் பாசி உற்பத்தியும் ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகள் ஆண்ட நிலையில் இரட்டை இடுகாடு நடைமுறை இன்றும் நிலவுவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் ஒருமுறையாவது பட்டியலின பழங்குடியின மாணவர் விடுதியை ஆய்வு செய்ய சென்றுள்ளாரா எனவும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் என்னைக்காவது ஒரு ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கிறாரா? அல்லது அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிக அமைச்சர் எதையாவது ஹாஸ்டலில் போய் பார்த்துருக்குறாங்களா? இவங்கெல்லாம் இன்னைக்கு ஜாதியை பற்றி பேசுறது தான் வேடிக்கையாக இருக்கிறது, கேலி கூத்தாக இருக்கிறது. திருநெல்வேலி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அனிதா ராதாசன் ஜாதியை மட்டும்தான் பேசினார். பாருங்க. வரவிருக்கும் 4 மாநில சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பொதுமக்களுக்கு ஆடுகள் வழங்கிய போது தனக்கும் பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறி எம்பி கதிர் ஆனந்தும் ஆடுகளை பெற்றுக் கொண்டது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. கேவிக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட நாகல் ஊராட்சியில் நியாய விலைக் கடையை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் திமுகவினர் சார்பில் ஊராட்சியில் வசிக்கும் 45 குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவசமாக ஆடுகளை வழங்கினார். அப்போது எம்பி கதிரானந்த் தனக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறி தனக்கும் ஆடுகள் வழங்க கோரிக்கை வைத்தார். உடனே அவருக்கு அமைச்சர் துரைமுருகன் முன்னிலையில் ஆடுகள் வழங்கப்பட்டன. எம்பி அவர்களுக்கும் ஒரு ஆடு கொடுக்கிறார். எம்பி அவர்களுக்கு இதேபோல அமைச்சர் துரைமுருகனுக்கும் இலவசமாக ஆடு வழங்கப்பட்டது. ராசிபுரம் அருகே கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தூக்கி வீசப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரோடு பேசலாம். சுரேஷ், இந்த விபத்து எங்கு நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த உடுமன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன், வயது 53. ராசிபுரம் கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர்கள் இருவரும் ராசிபுரம் அருகே ஆத்தூர் செல்லும் சாலையில் ஓரியண்டல் பேக்கரி எதிரே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்துள்ளனர். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியிலிருந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்து வரும் சரத், வயது 26 என்பவர் தனது காரில் ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ராசிபுரம் அருகே கார் வருவதை கவனிக்காமல் திடீரென சாலையை கடந்த இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக கார் மோதியுள்ளது. இதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு அதில் பயணம் செய்த 2 பேரும் பலத்த காயங்களுடன் சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மகேஸ்வரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாரிமுத்து பலத்த காயங்களுடன் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்.
சம்பவ இடத்தில் நாமகிரிப்பேட்டை போலீசார் காரை ஓட்டி வந்த சரத் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்தானது அதாவது கவனக்குறைவால் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த நிலையில் அதிவேகம் வந்த 4 சக்கர காரும் அதிவேகம் வந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. அபிநயா, விபத்து குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வரும் நிலையில் கலைகளையும் பாரம்பரியத்தையும் இளைஞர்கள் கற்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இசைக் கல்லூரிகளில் சிலம்பமும் கற்றுத்தரப்படுகிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நமது முன்னோரின் எண்ணம், சிந்தனை, பழக்க வழக்கங்கள் இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருப்பது கலைகளின் வழியாகத்தான். புது புது தொழில்நுட்பங்கள் நம்மை திசை திருப்பி வந்தாலும் நம்மை செழுமைப்படுத்துவது கலைகள்தான். இந்நிலையில் அழிந்து வரும் கலைகளை பாதுகாத்து தற்போதைய தலைமுறையினருக்கு கற்றுத்தரும் வகையில் தமிழ்நாடு அரசு 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் 25 இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களை ஏற்படுத்தப்படும் என அறிவித்து 2 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கும் நோக்கில் சென்னை, மதுரை, கோவை, திருவையாறு ஆகிய 4 அரசு இசைக் கல்லூரிகள் 17 இசை பள்ளிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு இடங்களிலும் 4 கலைகள் நடைபெறுகிறது. ஒரு நாடக கலை, ஒரு இசைக்கருவி, ஒரு நாட்டியம், ஒரு வீரக்கலை என்ற அடிப்படையில் 4 கலைகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கிறது. சென்னையில் குறிப்பாக அரசு இசைக் கல்லூரியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள், கலைஞர்கள் என பலரும் நாட்டுப்புற கலைகளை கற்று வருகின்றனர். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இந்த ஒரு கிராமிய கலை மட்டும் ஒரே ஒரு துறை மட்டும் இருந்தது டிப்ளமோவில். இப்போ ஒரு 4 ஆர்ட் ஃபார்ம் இதில் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு அரசு அது கலை பண்பாட்டுத்துறை மிக அழகாக அதை நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அது ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஓராண்டு பகுதி நேர பயிற்சி வகுப்பாக சிலம்பாட்டம், பறையாட்டம், இசை, நாடகம், பன்முகத்தாள கருவிகள் என பல கலைகள் மிக மிக குறைந்த கட்டணமாக 500 ரூபாய்க்கு கற்றுத்தரப்படுகிறது. ஆண்டின் இறுதியில் பல்கலைக்கழகம் சார்பில் தேர்வு நடத்தப்பட்டு சான்றுகளும் வழங்கப்படுகின்றன. எல்லோரும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். துணிவு, நம்பிக்கை, நல்ல முடிவு, செயலாக்கம், நமது நடையே நன்றாக மாறிவிடும். தொப்பை என்று சொல்லக்கூடிய அந்த பெல்லி என்பதை இல்லாமல் மாறிவிடும். மிக சிறந்த உடலமைப்பை நாம் பெற்றிட முடியும். கலையாக மட்டுமின்றி தற்காப்புக்காகவும் சிலம்பம் பயன்படுவதாக கல்லூரி மாணவிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கலை எங்களுக்கு தற்காப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இதனால் எங்களால் ரோட்டில் கூட நல்லா ஃப்ரீயாக போக முடியும், தைரியமாக இருக்க முடியும். இதை கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த காலேஜுக்கும் ரொம்ப நன்றி. சிலம்பம்லாம் கம்பு வச்சு சுற்றுறது அப்படின்னு மற்றவங்க நினச்சிட்டு இருக்கும் போது கால்நடைன்னு ரொம்ப மைன்யூட்டான திங்ஸ்லாம் இதில் இருக்குது. ஒரு கையை வச்சு குச்சை அவ்வளோ பெரிய உங்கள் ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு குச்சை ஹேண்டில் பண்ணுறீங்க. அண்ட் இது தாண்டி குச்சி இருந்தால் தான் சிலம்பம் அப்படின்னு இல்லாமல் உங்கள் கையில் என்ன இருந்தாலும் அதை வச்சு உங்களை மற்றவங்க கிட்டே எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு தற்காப்பு சிலம்பத்துலேருந்து கற்றுக்குறோம் நாங்கள். நாட்டுப்புற கலைகளை கற்க வாய்ப்பு ஏற்படுத்திய மாநில அரசுக்கு மாணவர்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதி நேர பயிற்சி வகுப்பில் ஆண்டுக்கு 1800 பேர் பயில்கின்றனர். இசை கல்லூரிகளில் இந்த ஆண்டிற்கான பயிற்சி வகுப்புகளுக்கான சேர்க்கை வரும் ஆயுத பூஜை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுத்து பாரம்பரியத்தை இளைஞர்களிடம் புகுத்தும் முயற்சி நமது கலாச்சாரத்தை உயிருடன் பேணி பாதுகாப்பதற்கு சமம். அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்லவும் மாநிலம் முழுவதும் பகுதி நேர கலை பயிற்சியை அறிமுகப்படுத்தியுள்ள தமிழக அரசின் இந்த முன்னெடுப்பை நியூஸ் 18 தமிழ்நாடு வெளிக்கொண்டு வருவதில் பெருமை கொள்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.